ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. நாம் கூறிய முனையில் இனிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ புக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா துன்பங்களின் மூல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய சப் டாப்பிக்காக அடிப்படை பிரச்சனை என்ன, நாம் துன்பப்படுறதுக்கான பேசிக் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்தோம்? நாம் இந்த உடல் தான், இந்த மனசு தான், இந்த புத்தி தான் நாம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கிறது தான் அடிப்படை பிரச்சனை. ஸோ நமக்கு வர எல்லா கஷ்டத்துக்கும் பேசிக் ரீசன் அதுதான். இதெல்லாம் நம்ம கிடையாது. நாம் பியூரான ஆத்மா, அந்த ஆத்ம சைத்தன்யம், ஸோ இறைவனுடைய பிரதிபலிப்பு தான் நாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு இருந்தாலே இந்த பிரச்சனை எதுவுமே நமக்கு பிரச்சனையாகவே தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே உடலுக்கு வரக்கூடியது, மனசுக்கு வரக்கூடியது, இந்த புத்திக்கு வரக்கூடியது. அப்போ நாம் தூரமாக தள்ளி நின்று பார்ப்போம். அப்போ அந்த சாட்சி பாவத்தை பற்றி நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த உடல் நான் கிடையாது, இந்த மனம் நான் கிடையாது, இந்த புத்தி நான் கிடையாது. இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்க அந்த கவனிப்பாளன் தான் நான். ஸோ இந்த உடல் என்ன செய்யுது, இந்த மனசு என்ன செய்யுது, இப்போ இந்த புத்தி என்னெல்லாம் கால்குலேட் பண்ணுது, அப்போது அப்படிங்கிறத இது எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒன்று உள்ளே இருந்து சதா சர்வகாலமும் நமக்கு இப்போது இந்த உடம்பு பார்த்திங்கன்னா வளருது. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒரு உடல் இருந்தது, வளர்ந்து 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 இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் போனால் இன்னும் வயசாகி போய் இந்த உடல் அழிஞ்சு போகும். இந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா செகண்டுக்கு ஒரு டைம் மாறுது. உடலாச்சும் ஒரு சீராக வளருது, ஆனால் மனசு செகண்டுக்கு ஒரு டைம் மாறிக்கிட்டே இருக்குது. புத்தி அப்படிங்கிறது நம்ம என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோமோ அதோட பேசிஸில் வேலை செய்யுது. இன்றைக்கி ஒரு விஷயம் சரின்னு சொல்லி நம்ம புத்தி ரெக்கார்ட் பண்ணுதுன்னா நாளைக்கே அந்த விஷயம் தப்புன்னு சொல்லி ஒரு இடத்துல படிக்கிறோம், அதை பற்றி அனலைஸ் பண்ணுறோம், அதை தப்புன்னு ஏற்றுக்கிட்டோன்னா அதை தப்புன்னு தான் நம்ம புத்தி பார்க்கும். அப்போது நம்ம வெளியில் என்னெல்லாம் டேட்டா எடுக்கிறோமோ அதன்படி இந்த புத்தி செயல்படுது. ஆனால் இந்த உடல் மாறுது, மனசு மாறுது, நம்மளோட புத்தி மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்குள்ளே ஏதோ ஒன்று சின்ன வயசுலேருந்து மாறாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு விஷயத்த நான் சொல்லிகிட்ருக்கீங்க இல்லையா? அந்த நான் அப்படிங்கிறது மாறாமையே இருக்குது தானே உள்ள. அது வளரலை, அது மாறலை. ஸோ இந்த மனசு மாதிரி செகண்டுக்கு ஒரு டைம் மாறல, புத்தி மாதிரி வெளியில் இருக்க விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது மாறல, இந்த உடல் மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலங்கள் போக போகவும் மாறலை. எல்லா நேரமும் ஸ்டாண்டர்டாக ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம் தானே? சின்ன வயசுலேயே அது இருந்தது, ஸோ இப்பயும் இருக்குது. அது என்னது? நடக்கிற எல்லா விஷயங்களையும் அது கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் நான் சொல்கிற விஷயங்களை அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுலேருந்து உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கிற எல்லா விஷயங்களையும் அது கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அது நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்கள் அக்கா தங்கச்சி கூட, அண்ணன் தம்பி கூட சண்டை போட்ட விஷயத்தெல்லாம் கவனிச்சது, ஸ்கூல் போனதை கவனிச்சது, படித்ததை கவனிச்சது, உங்கள் இந்த உடல் வளர்கிறத கவனிச்சது, ஸோ இந்த மனசை அழகிறத கவனிச்சது, சிரித்ததை கவனிச்சது. ஸோ இன்றைக்கும் அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கும் அது இருந்தது, இன்றைக்கும் அது இருக்குது, இனிமேலும் அது இருக்கும். ஸோ அது மாறவே இல்லை. அது ஒன்று மட்டும்தான் உள்ள ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்போ இது எல்லா விஷயங்களும் நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த கவனிப்பாளன் தான் அந்த விழிப்புணர்வு, அதுதான் அந்த பேருணர்வு நிலை, அதுதான் நம்மளுடைய ஆத்ம சைத்தன்யம். சரிங்களா? அப்போது நம்ம இந்த மாறக்கூடிய உடலுக்காகவும் மனசுக்காகவும் ஆத்மாவுக்காகவும் வாழாமல் மாறாத அந்த ஆத்ம சைத்தன்யத்துக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இருக்காது இல்லையா? ஸோ இருந்தாலும் பார்ட்டாக நமக்கு என்ன மாதிரிலாம் நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகளில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் நம்ம மனசு வந்துட்டு இந்த சைடு அந்த சைடு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, ஊசல் ஆடுது, அப் அண்ட் டவுன் ஆகுது, ஏறி இறங்குது. ஸோ என்னெல்லாம் சூழ்நிலைகள் ஆகுது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத சின்ன சின்ன விஷயமாக நம்ம அடுத்தடுத்து வந்துட்டு பிரித்து பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். நான் இப்படி தான் இருக்கணும், எனக்கு ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கணும், என் ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும், என் ஜாப் இப்படி தான் இருக்கணும், என் பசங்க இப்படி தான் இருக்கணும். இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டால் நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போது எது நடந்தாலும் அது இறைவனுடைய பிரசாதம், இறைவன் தான் வாழ்க்கையில் எனக்கு வாழ்க்கையை இப்படி அமைச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லி நடக்கிற விஷயங்களை முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பற்றுதல். பொருட்கள் மேலே இருக்கக்கூடிய அதீதமான பற்றுதல் தான் நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம். அப்போ கொடுக்கிற நம்ம அனுபவிக்கிற அத்தனை விஷயங்களும் இறைவன் கொடுத்தது, நம்மளுடைய குரு நமக்கு கொடுத்ததுங்கிற மைண்ட் செட் வந்துட்டா அந்த பொருள் இல்லாமல் போகும்போது நமக்கு அந்த கஷ்டம் வராது.
அப்போது ஒரு பொருள் நஷ்டமே ஏற்பட்டாலும் அந்த இடத்துல நம்ம ஸ்டேக்னண்ட் ஆகி நிற்காமல் அடுத்து என்ன செய்யறதுங்கிற அந்த விவேகமே அந்த இதெல்லாம் இறைவனோடது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும்போது அடுத்தடுத்த செயல்களும் நமக்கு ரொம்ப சரியாக நடக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம அந்த சூழ்நிலையில் செயல்படுவோம் இல்லையா? ஸோ ஒரு இடத்துல தேங்கி நிற்க மாட்டோம், நம்ம இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த மன உளைச்சலுக்கும் ஆளாக மாட்டோம் இந்த மாதிரியான மனநிலையில் நம்ம வாழும்போது. அடுத்தது நமக்குள்ளே இருக்க பொருந்தாத இயல்புகள், சுயநலம், காமம், கோபம் இப்படியெல்லாம் பார்த்தோம். இந்த பொருந்தாத இயல்புகளால் நாம் தேவையில்லாமல் விவேகம் இல்லாமல் தவறான செயல்களில் ஈடுபடுறதால இந்த பிறவி மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவிலையும் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. கடைசியாக நாம் தான் நம்ம துன்பத்துக்கு காரணம். கடவுள் இந்த உலகத்தை ரொம்ப அழகாக படைச்சிருக்கார், அதை நாம் சரியாக பயன்படுத்தாமல் நாம் கஷ்டப்படுறதும் இல்லாமல் இந்த உலகத்தையும் நம்ம கஷ்டப்படுத்துகிறோம். ஸோ இந்த உலகத்தையும் நம்ம பாழ்படுத்திடுறோம்னு சொல்லி அம்மா அந்த ரோஜா கதையை சொன்னாங்க இல்லையா? அப்போது கடவுள் படைத்த அந்த உலகம் அழகாக தான் இருக்குது. நம்மளோட சுதந்திரத்துக்கும் பந்தத்துக்கும் காரணமாக இருக்குது நம்மளுடைய மனசு தான். அப்போது அந்த மனசை பார்த்திங்கன்னா நம்ம தேடுற அந்த அமைதியை நோக்கி, ஆனந்தத்தை நோக்கி, முக்தியை நோக்கி செலுத்தணும் அப்படின்னா அதை நம்ம கட்டுப்படுத்தி சீரானதாக்கணும். இதை நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சத்குரு நம்மளுடைய மனோ வாசனைகளை நீக்கி நம்மளுடைய மன இயல்புகளை ரொம்ப ஈஸியாக மாற்றி அமைக்க முடியும். ஸோ சத்குருக்கிட்ட சரணாகதி அடையணும்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இன்றைக்கி அடுத்த டாபிக் ஆசைகள். ஓகேங்களா? நம் எல்லோரிடமும் ஆசைகள் உள்ளன. இந்த டாப்பிக்கில் அம்மா சூப்பராக பேசியிருப்பாங்க. அம்மா கவனிச்சுக்கிட்டே வாங்க. நம் எல்லோரிடமும் ஆசைகள் உள்ளன. அவை நிறைவேறலாம் அல்லது நிறைவேறாமல் போகலாம். மனிதனது ஆசைகள் அனைத்தும் ஏன் நிறைவேறுவதில்லை என்று அம்மாவிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அம்மா, நாம் ஆசைப்படுபவை எல்லாம் நிறைவேறினால் உலகில் நிலவும் சமநிலை குலைந்து போகும் என்று பதிலளித்தார். தன்னிடம் அதிகமான நோயாளிகள் வர வேண்டும் என்று மருத்துவர் ஆசைப்படுவார். ஆனால் நாம் நோய்வாய்ப்பட விரும்புவதில்லை. வக்கீல் அதிகமான வாடிக்கையாளர்கள் தன்னிடம் வர வேண்டுமென ஆசைப்படுகிறார். அது நிறைவேற வேண்டுமானால் மக்களிடையே சண்டை சச்சரவுகளும் கொலை கொள்ளை போன்ற குற்றங்களும் விபத்துகளும் அதிகரிக்க வேண்டும். மது விற்பவர் தனக்கு விற்பனை கூட வேண்டும் என்று ஆசைப்படுவர். ஆனால் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் குடிகாரர்களாக ஆவதை விரும்புவதில்லை. எவரும் இறந்து போக ஆசைப்படுவதில்லை. வசதி படைத்த சிலர் இறந்த பிறகு அவர்களுடைய உடலை விஞ்ஞானபூர்வமாக ஒரே நிலையில் பதப்படுத்தி பாதுகாக்க ஆசைப்படுகிறார்கள். ஏனெனில் விஞ்ஞானம் என்றாவது ஒரு நாள் இறந்த உடலுக்கு உயிரூட்டும் முறையை கண்டுபிடித்து விடும் என அவர்கள் நம்புகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய உடலை உயிர்ப்பிக்க முடியுமே. இருந்த போதிலும் சவப்பெட்டி தயாரிப்பவர்களும் இறந்தவர்களுக்கு கிரியைகள் செய்து பிழைப்பவர்களும் எதற்கு ஆசைப்படுவார்கள்? அவர்களுடைய வருமானம் பெருக வேண்டுமென்றுதான் பிரார்த்தனை செய்வார்கள். இவ்வாறு ஆராயும் போது எல்லா மனிதர்களின் ஆசைகளும் நிறைவேறினால் உலகில் குழப்பமும் முரண்பாடுகளுமே நிலவும் என்பது தெளிவாகிறது. உண்மையில் மனிதர்களின் ஆசைகளில் சிலவாவது நிறைவேறாமல் போவதால் தான் உலகில் சமநிலை ஓரளவாவது நிலைத்திருக்கிறது எனலாம். ஸோ கேட்டிங்களா? நம்ம எல்லாருக்கிட்டையுமே நிறைய ஆசை இருக்குது, அது நிறைவேறாமல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா கிட்ட, அம்மா ஏன் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய ஆசையை நிறைவேறது கிடையாது, மனுஷனுடைய ஆசையெல்லாம் ஏன் நிறைவேறதே கிடையாது, அது நிறைவேற்றலாம்ல, கடவுள் தானே, அதில் என்ன இருக்குது, அது ஆசைப்படுறது நிறைவேற்றாமல் போகிறதால தானே இங்கே இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன் எல்லாரோடைய ஆசையும் நிறைவேறுவதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டதுக்கு அம்மா எவ்வளோ அழகாக பதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நாம் ஆசைப்படுற எல்லாமே நிறைவேறிச்சுன்னா உலகத்தில் சமநிலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டாக்டர் நிறைய பேஷண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். ஆனால் நம்மள யாராச்சும் பேஷண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம லைக் பண்ணுவோமா? நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும்னு தான் நினைப்போம். ஸோ வக்கீல் பார்த்திங்கன்னா நிறையா கிளைண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நினைப்பார். அப்படி வக்கீலுக்கு நிறையா கிளைண்ட் வேணும்னா நமக்கு இங்கே சமுதாயத்தில் நிறைய சண்டை சச்சரவு, கொள்ளை, குற்றம், விபத்து எல்லாம் அதிகரிக்கணும். அப்போ தான் ஒரு அட்வொகேட்டுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, வேண்டாம் அமைதியாக எல்லோரும் நல்லா இருக்கட்டும் தானே தோணுது. ஆனால் ஒரு வக்கீலுக்கு அப்படி இருந்தால் தான் அவருக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய வருமானம் வரும். அப்போ அவருடைய ஆசை நிறைவேறினா இங்கே சமுதாயம் என்னத்துக்காகிறது? ஸோ அடுத்தது ஒயின் ஷாப் வச்சுருக்கவங்க, அதை சேல் பண்ணுறவங்க நிறையா வியாபாரம் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் தன்னுடைய குழந்தைங்க
இந்த மாதிரி குடிக்கிறத எந்த பெற்றோராவது விரும்புவாங்களா? ஸோ யாருமே இறந்து போகிறது ஆசைப்படுறதில்ல. இன்னும் வசதி படைத்தவங்களாம் வந்துட்டு நான் தன்னுடைய உடம்பை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் எப்படியாச்சும் இந்த உடலுக்கு உயிர் ஊட்டுற முறையை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ வந்து இந்த உடம்புக்கு நம்ம திருப்பி வர முடியும்னு சொல்லி நம்பி அந்த உடம்பெல்லாம் வச்சுருக்காங்களாமா. ஆனால் சவப்பெட்டி தயாரிக்கிறவங்களோ அந்த ஈம காரியங்கள்லாம் செய்கிறவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நிறைய பாடி கிடைச்சாதான் அவங்களுக்கு வருமானம் இல்லையா? ஆனால் யாராச்சும் இறக்கிறதுக்கு விரும்புகிறோமா? எப்படி கேட்குறாங்க பாருங்க அம்மா. எல்லாம் படிக்கும்போது மம்மி என்னம்மா பேசுகிறம்மா நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. எவ்வளோ அழகாக அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கல்ல. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உலகத்தில் அந்த சமநிலையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் இதுக்கு நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் ஸ்டாஃப் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பா இருந்தாராம், அவருக்கு 2 பொண்ணாம்மா. ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணோட வீட்டுக்கு வந்து போகிறாரு. போயிட்டு பார்த்தா அவங்க வந்துட்டு கஷ்டத்தில் இருக்காங்க. என்னம்மா ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, மழையே பெய்யலப்பா, வயலெல்லாம் அப்படியே வாடி போகுது, பயிரெல்லாம் வந்து சுருண்டு போகுது, ஸோ பயங்கர வெயிலாக இருக்குது, மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம்மா. அப்போ இவர் இறைவன்கிட்ட மனசார உருகி பிரார்த்தனை பண்ணுறாராம், என் பொண்ணு கஷ்டப்படுறா, மழை வரணும், ஸோ மழை வந்தால் தான் இங்கே பயிரெல்லாம் வந்துட்டு நல்லா விளையும், நல்லா செழிச்சிருக்கும், இவளுக்கும் வருமானம் கிடைக்கும், இறைவா தயவு செஞ்சு மழை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பக்கத்து ஊரில் சின்ன பொண்ணு இருக்குது. ஸோ சின்ன பொண்ணை பார்க்குறதுக்கு போகிறாரு. அடுத்தது அங்கே போகும்போது பார்த்தா அந்த பொண்ணு சோகமாக உட்காந்துருக்கு. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கேட்குறாரு. அப்பா மழை பெஞ்சது இல்லையா, செங்கல் சூளை போட்டுக்கிட்டு இருந்தோம், பெஞ்ச மழையில் இந்த மண்ணெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு, எங்களால் திடீர்னு மழை வந்தாலும் டக்கு டக்குன்னு மூடவும் முடியல, ஸோ அதான்ப்பா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சாமா. உடனே ஒரு கண்ணை மூடி இறைவா மழையை நிறுத்திடுங்க, வெயில் வரட்டும் அப்படின்ற மாதிரி பிரார்த்தனை பண்ண போனாராமா. மழையால் இங்கே நிறைய நஷ்டமாகுது அப்படின்ட்டு. அப்போ தான் யோசிச்சாராமா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம பெரிய பொண்ணு வீட்டில் என்ன பிரார்த்தனை பண்ணோம், மழை வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம், இப்போது வெயில் வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம், மழை வேண்டான்றோம், நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சாராமா. ஸோ இதுதான், அதனால தான் மனிதர்களான நம்மளுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லாமே நடந்தது அப்படின்னா இங்கே எதுவுமே சரியாக இருக்காது. நமக்கு என்ன தேவை நமக்கே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அம்மா சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் பேஷண்ட் வேணும்னு விரும்புவாங்க. ஸோ ஒயின் ஷாப் வியாபாரி நிறைய சேல் ஆகணும்னு சொல்லி விரும்புவாங்க. யாரும் வந்து குடிக்கிறது ஆனால் உடம்புக்கு நல்லதில்லை. அப்போது நம்மளோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறுச்சுன்னா இந்த உலகத்தில் சமநிலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. அப்படி மனிதர்கள் ஆசைப்படுற எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னா உலகத்தில் குழப்பமும் முரண்பாடுகளுமே நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மா சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லேயே நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது இல்லையா? ஸோ எல்லாரோடைய ஆசையும் வந்துட்டு நிறைவேறினா இங்கே குழப்பமும் முரண்பாடும் தான் மிஞ்சம். உண்மையாலுமே மனுஷங்களுடைய ஆசைகள் சில வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறாமல் போகும்போது தான் உலகத்தில் சமநிலை ஓரளவுக்காச்சும் நிலைச்சு நிற்க முடியும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். மேலும் புறத்திலிருந்து நாம் பெறும் சுகமெல்லாம் உண்மையில் நிஜமான ஆனந்தத்தின் நிழலேயாகும். அதாவது அது கடனாக கற்பனையாக பெறப்பட்ட சுகமாகும். புறப்பொருள்களில் சுகம் இல்லை. புறப்பொருள்களிலிருந்து பெறுவதாக நாம் கருதும் சுகம் உண்மையில் நமக்குள்ளே இருக்கும் ஆத்மானந்தத்தின் பிரதிபலிப்பே ஆகும். எனவேதான் குழந்தைகள் அற்ப பொருள்களை கூட சுகம் தருபவைகளாக கருதுகின்றன. ஸோ எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஆசையை நிறைவேற்றினா உலகத்தில் சமநிலையே இருக்காது. ஒரு சிலரோட ஆசையாச்சும் நிறைவேற்றாமல் இருந்தால் தான் உலகத்தில் ஓரளவுக்கு சமநிலையாச்சும் இங்கே மெயின்டைன் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேலே நீ அனுபவிக்கிற சுகமே கிடையாது, அது சந்தோஷமே கிடையாதுன்றாங்க அம்மா. அதாவது உண்மையான உன்னுக்குள்ளே இருக்க ஆத்மானந்தத்துடைய சந்தோஷத்துடைய ஒரு நிழல் தான் இந்த சந்தோஷம் அப்படின்றாங்க. நிழலே இந்த சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அப்போ அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்ல. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு நம்ம குழந்தைங்கிட்ட வந்து சொல்லுவோம் இல்லையா, ஒரு சாக்லேட்டு ஐஸ்கிரீம் இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடும்போது, எம்மாமா இப்போ சாப்பிட்றதுக்கு உனக்கு சந்தோஷமாக இருக்கும் தங்கம், ஆனால் இதை நீ சாப்பிட்றதால உனக்கு தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அப்போ உனக்கு உடம்பு அது கெட்டு போயிடும். இதே நீ இதை சாப்பிடாம ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உனக்கு நிரந்தரமான சுகம் கிடைக்கும். அதாவது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீ வளர்ந்த பிறகும் அந்த ஹெல்த்தியான உடம்பு வச்சுட்டு நிறையா சந்தோஷமாக நிறையா விஷயம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும். ஆனால் நீ இப்பயே ஜங்க் ஃபுட் எல்லாம் சின்ன சின்னதாக
சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டுனா உடம்புல இப்பயே இல்லாத வியாதி எல்லாம் வரும், ஒபிசிட்டி வரும், ஸோ பல்லு சொத்தையாகும். அப்போது இந்த சின்ன சின்ன சுகத்துக்கு ஆசைப்பட்டா நீ கஷ்டப்படுவ. இதே நீ ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் வச்சுக்கிட்ட அப்படின்னா லைஃப் லாங் இந்த உடம்பு, இந்த ஹெல்த்தியான உடம்புங்கிறது மிகப்பெரிய ஒரு சுகம், மிகப்பெரிய ஒரு வரம். ஸோ அதை நீ அனுபவிக்கலான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் குழந்தைங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ சாப்பிட்ற சாக்லேட்டோட டேஸ்ட்டு மட்டும்தான் குழந்தைக்கு தெரியும். அதனால் நம்ம சொல்கிறது அதால் புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன அம்மா எப்போ பார்த்தாலும் வேணாம் வேணாம் சொல்கிறாங்களே அப்படின்னு மட்டும்தான் குழந்தையால் யோசிக்க முடியும். ஆனால் அந்த வழியில் வந்து நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நின்று பார்க்கும்போது நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புல என்னெல்லாம் வந்துட்டு மாற்றங்கள் நிகழும், எப்படியெல்லாம் இருக்கலாம். இதே ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகுன்றது எல்லாமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், நம்ம இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்ததால். ஸோ இதே விஷயத்த அம்மா சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம எல்லோரும் குழந்தைங்க மாதிரி இருக்கோம். அந்த ஆத்ம சுகம்னா என்னன்னு நமக்கு தெரியல. இந்த சாக்லேட்டு, ஐஸ்கிரீம், பிஸ்கெட்டு, ஜங்க் ஃபுட்டு மாதிரி வந்து காரு, வீடு, சொத்து, பணம்னு சொல்லி நம்ம இதெல்லாம் சுகம். இது ஒரு ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ் வாங்கினா செம்ம அழகாக இருக்கே, சூப்பராக இருக்கே, ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணால் ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் இதை நம்ம இப்படி பண்ணிக்கலாமே, இப்படி முடியே கட் பண்ணலாமா, இப்படின்ற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஆசை வச்சுக்கிறோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா இறைவனாக இருந்து அந்த சுகத்தை அனுபவித்து அங்கே அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் சுகம் கிடையாது பிள்ளைங்களா, இதுதான் சுகம் வாங்கன்றாங்க. ஆனால் நம்மளால் அதை புரிஞ்சிக்க கூட முடியல, அந்த சுகம் எப்படி இருக்கும். அந்த ஆத்மானந்தத்தோடைய நிழல் இது அப்படின்றாங்க, கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷம்லாம். அப்போது நிழலே எப்படி இருக்குன்னா நிஜம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஆனால் அம்மா அங்கே இருக்கிறதால, அம்மா வந்துட்டு எல்லாமே தெரியும், அவங்க இறைவனாகவே இருக்கிறதால அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் அல்ப சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் இதுதான் அப்படின்னு சொல்லி அம்மா நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி அம்மா நமக்கு கைட் பண்ணுறாங்க. குழந்தைங்களால் எப்படி புரிஞ்சிக்க முடியாதோ அந்த மாதிரி நம்மளாலேயும் அம்மா சொல்கிறத ஓரளவுக்கு கேட்குறோம், ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அம்மா கடைசியாக ஒரு லைன் சொல்லி முடிக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் ஓகேங்களா, இதெல்லாம் நிரந்தரமான சுகம் கிடையாது. அதனால தான் குழந்தைங்களுக்கு அல்பமான பொருள் கூட சந்தோஷத்தை கொடுக்குதுன்றாங்க. இப்போ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கண்ணுக்கு குழந்தைங்களுடைய அந்த சின்ன கீழே இருக்க அந்த சாக்லேட் கவரை கூட பொறுக்கி வைக்கும். கீழே ஒரு பேர்ட்ஸுடைய ஃபெதர் இருந்தால் போதும் பார்த்துட்டு பொறுக்கும் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே இருக்க நம்ம கண்ணை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் குப்பை, அந்த குப்பையெல்லாம் கூட அதை கையில் எடுத்துச்சுன்னா அதுக்கு சந்தோஷம். அப்போ நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் குப்பையாக தெரியுது. அப்போ நாம் ஆசைப்படுற இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய கண்ணுக்கு, மகான்களுடைய கண்ணுக்கு குப்பையாக தெரியுது. செல்லங்களா, குப்பையை பொறுக்காதீங்க, இங்கே வாங்க, உண்மையாலுமே ஒர்த்தான ஒரு விஷயம் இங்கே இருக்குது, உண்மையான வைரம் இங்கே இருக்குது, இங்கே வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நாம் சொல்கிறத நம்பி நம்ம குழந்தைங்க நடந்துக்கிட்டால் எப்படி அதுங்களுக்கு நல்லதோ, அதுங்க உடம்பு நல்ல வயசாகிற வரைக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான உடம்பை வச்சுட்டு இந்த உலகத்தில் நல்லா சந்தோஷமாக வாழ முடியுமோ அந்த மாதிரி நம்ம அம்மா சொல்கிறத நம்பி நாம் போகிறோம் அப்படின்னா, நமக்கு புரியல தெரியலனா கூட அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு நம்ம இதில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த நிஜமான சந்தோஷத்துக்கு அம்மா கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. ஸோ அதை நம்மளால் அடைய முடியும். இதுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லலாமா, என்ன தெரியுமா, இப்போது அம்மா வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம் இல்லையா. அப்போது நம்ம என்ன மாதிரி உணர்வுகள் இருந்தோம், உண்மையாக ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள். அந்த பயம், பதற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதை பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் வரும். அந்த ஒரு மாதிரி பயந்து தான் வாழ்ந்திருப்போம். பயந்து இல்லையே நான் தைரியமாக சந்தோஷமாக தானே இருந்தேன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை ஸ்கூல் போயிருக்கு, நம்மளோட குழந்தை ஸ்கூல் போயிருக்குன்னா ஒரு செகண்ட், ஒரு 1/2 hour பஸ்ஸு லேட் ஆகுதுன்னா நம்ம மனசு என்ன பாடுபடும். ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னா கால் அட்டன் பண்ணல அப்படின்னா எவ்வளோ ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி 1000 கற்பனையும் மனசு கொண்டு வரும். அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயந்து இப்போ குழந்தைய ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு நினச்சா உள்ள ஒரு பயம் வரும். ஐயோ என்னடா அப்போ நம்ம என்ன சேர்த்து வைக்கணும், என்ன பண்ணணும், அவ்வளோ பிளான் பண்ணுவோம். குழந்தை வந்துட்டு இப்போ என்ன படிக்கிறோம், அடுத்து என்ன படிக்க வைக்கணும். ஸோ அவ்வளோ உட்காந்து இந்த உலக வாழ்க்கைக்காக அவ்வளோ பிளான் பண்ணுவோம், அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம், அதுக்காக அவ்வளோ உழைக்கணும்னு நினைப்போம், அவ்வளோ பயப்படுவோம். அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா, முடியாதா, குழந்தைய ஃபஸ்ட்டு எப்படி உருப்படியாக வளர்த்த போகிறோம் இந்த சொசைட்டியில், இந்த சொசைட்டி வர இப்படி கெட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சாலே நமக்கு உள்ள ஒரு பயம் வரும். இந்த மாதிரி ஒரு எண்ணமும் உள்ள ஒரு எண்ணம் அப்படி வந்தது அப்படின்னா அவ்வளோ பயம், பதற்றம். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்த நாம் இன்னைக்கு எவ்வளோ நிம்மதியாக வாழறோம். ஆமாம் தானே. ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையை தூக்கி அம்மாவுடைய காலடியில் போட்டோம்.
இது எதுவுமே இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, எல்லாமே உன்னோடது, நீ தான் படைச்சவ, நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி டோட்டல் சரண்டர், முழுமையான சரணாகதிக்கு முயற்சி பண்ணுறோம். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இது எல்லாமே என்னோடய ஆத்மா கிடையாது, எல்லாம் உன்னோட ஆத்மா, இது உன்னோட பொறுப்பு, நீ பார்த்துக்கோ, ஸோ நீ கொடுத்த கடமையாக இது எல்லாத்தையும் நான் செய்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அம்மா நம்மளை வளர்த்துக்கிட்டு வரா. அப்போது அன்னைக்கு நம்ம மனசு இருந்த நிலைமைக்கும் இன்றைக்கி இருக்க நிலைமைக்கும் என்ன வித்தியாசம்? அன்னைக்கு நம்ம சுகமாக இருந்தோமா, இன்றைக்கி சுகமாக இருக்கோமா? அன்னைக்கு விட இன்றைக்கி எவ்வளோ சுகமாக இருக்குது நம்ம மனசு, எவ்வளோ சேஃபாக இருக்குது. ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த இறை சக்தியோட கைக்குள்ளே ஏதோ இந்த பயங்கரமான உலகத்திலேயே இந்த கருப்பு படத்தில் காமிக்கிற மாதிரி அந்த மாய வலைகள், இந்த விக்ரமாதித்யன் கதையெல்லாம் காமிப்பாங்க. அந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் மாய வலையை அப்படியே போட்டு போவாங்க, எல்லாரும் தூங்கிட்டே இருப்பாங்க விக்ரமாதித்யன் போயிட்டு வர வரைக்கும். அந்த மாதிரி இந்த பயங்கரமான உலகத்திலே அந்த ஒரு தெய்வீக சக்தியோடைய அந்த பாதுகாப்புக்குள்ளே நம்ம அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ பாதுகாப்பாக, அவ்வளோ நிம்மதியாக இப்போ இருக்கோமா? அப்போது அம்மா கிட்ட வந்த பிறகு நமக்கு இவ்வளோ நிம்மதி கிடைச்சிருக்கு. அப்போது அம்மா சொல்கிற இந்த பாதையில் நம்ம நடந்து போயிட்டு அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு அம்மா சொல்கிற மாதிரி அந்த ரீச்சிங் பாயிண்ட், அந்த முக்தி அப்படிங்கிற நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது அப்போ எவ்வளோ சுகமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு உலக வாழ்க்கையில் இருந்தோம், ஒரு மகானை பார்க்குறோம், மகானை நம்பி அவங்கள வழிபடும் போதே நமக்கு இவ்வளோ பாதுகாப்பு கிடைக்குது. அப்போ அவங்க சொன்ன வழியில் நடந்து, அவங்க காட்டுற அந்த பாதையில் நடந்து அவங்க சொல்கிற இடத்துக்கு நம்ம போய் ரீச் ஆகிறோம் அப்படின்னா, அவங்க பின்னாடியே நடந்து போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ சுகமாக இருக்கும். அப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அம்மா சொல்கிற வழியில் முடிஞ்ச அளவுக்கு நாமளே நாளுக்கு நாள் மாற்றிக்கிட்டு முழு நேர நம்மளுடைய கவனத்தை இறைவன் மேலே வைக்க முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு வண்டிக்கு எப்படி 2 டூ வீலருக்கு 2 வீல் இருக்கோ, 2 சக்கரம் மாதிரி ஒரு சைடு நம்மளே சரி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசில் தோன்றிய எண்ணங்கள்லேருந்து எல்லா விஷயங்களையும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணாமல் அந்த விழிப்புணர்வோடு நடந்துக்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணணும். இன்னொரு பக்கம் நம்மளுடைய கவனத்தை முடிஞ்ச அளவுக்கு இறைவன் மேலே வச்சு பக்தி பண்ண முயற்சி பண்ணணும். இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா 2 கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடணும் அப்படின்னா நம்மளுடைய ட்ராவல் ரொம்ப வேகமாகவும், நம்மளுடைய கஷ்டங்கள் அதே மாதிரி ரொம்ப வேகமாக குறையும். ட்ராவல் ரொம்ப ஸ்பீடாகும். ஏன்னா எந்த அளவுக்கு அம்மாவை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நிம்மதி நமக்கு கிடைக்கும். நம்ம ஸ்லோவாக கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்லோவாக போகிறோமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக தான் நம்மளுடைய ப்ராக்ரெஸும் இருக்கும். நம்ம மனசு அமைதியும் அந்தளவுக்கு ஸ்லோவாக தான் ப்ராக்ரெஸ் ஆகும். ஸோ அம்மாவை எந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சி எவ்வளோ வேகமாக போகிறோமோ அந்தளவுக்கு இந்த உலக பயங்கள்லேருந்து, இந்த பதற்றத்துலேருந்து விடுபட்டு ரொம்ப நிம்மதியாக வாழ முடியும் நம்மளால். ஸோ அதுதான், குழந்தைங்களுக்கு அல்பமான பொருள் கூட சுகம் தருது. இந்த உலகத்தில் அனுபவிக்கிற எல்லா சுகங்களும் பார்த்திங்கன்னா உண்மையான சுகத்தோடைய ஒரு நிழல் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நிஜமான சுகம் அப்படிங்கிறது அந்த ஆத்மானந்தம் தான். ஸோ அது வெளிப்புற பொருட்கள்லேருந்து கிடைக்கிறதுல நமக்கு உள்ளேயே அந்த சுகமெல்லாம் இருக்குது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், எதிர்பார்ப்புகள். நெக்ஸ்ட் டாபிக், சப் டாபிக். பல காரணங்களால் நமது எதிர்பார்ப்புகள் நமக்கு துன்பத்தை தருகின்றன. எதிர்பார்த்தது நடைபெறாவிட்டால் ஏமாற்றம் அடைகிறோம். இத்தகைய ஏமாற்றத்தால் சிலர் கோபத்துக்கு ஆளாகிறார்கள், மற்றவர்கள் மன உளைச்சலுக்கும் மன தளர்ச்சிக்கும் ஆளாகிறார்கள். நாம் எதிர்பார்த்தபடியே காரியம் நிறைவேறிய போதும் கூட நமக்கு துன்பம் நேரலாம். அவ்வாறு காரியம் நிறைவேறியதும் மற்ற எதிர்பார்ப்புகளும் நிறைவேற வேண்டுமென ஆசைப்படுகிறோம். இது பேராசையாக வடிவெடுக்கிறது, அது வலுப்பெறுகிறது. இவ்வாறு வலுப்பெற்ற பேராசைக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப நமது துன்பம் அதிகரிக்கிறது. நம்மிடம் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது என்பது இதன் பொருள் அல்ல. ஆனால் நமது எதிர்பார்ப்பு நிறைவேறாத போதும் நாம் துன்பமடையாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமது செயல்களுக்கு பலவிதமான பலன்கள் விளைவதற்கு வாய்ப்புள்ளது. உதாரணமாக, முதல்ல இதை பார்த்துடலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, பல காரணத்தால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு நமக்கு துன்பத்தை தருது அப்படின்றாங்க. எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா நம்ம ஏமாற்றம் அடைகிறோம். அந்த ஏமாற்றத்தால் ஒரு சிலர் கோவத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த கோவத்தால் மற்றவங்க பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கும் மன தளர்ச்சிக்கும் ஆளாகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, ஆப்போசிட்டில் இருக்க மற்றவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்தபடியே ஒரு காரியம் நிறைவேறினா கூட துன்பம் நேரலாம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமே
மெயின் ரீசன் இந்த எதிர்பார்ப்பு தான். வெளிப்புற சூழ்நிலைகள்லேருந்து நம்ம மனசு நமக்கு எந்நேரமோ உள்ளே பேசி பேசி நம்மளை இம்சை பண்ணிருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் மனசு போராடுறது பேசுறது அப்படிங்கிறது இந்த எதிர்பார்ப்பால் தான். இப்போது நாம் இருக்கோம் அப்படின்னா நான் இதுதான், என்கிட்ட எல்லாரும் இப்படி தான் நடந்துக்கணும், ஸோ எனக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே விட்டு நான் எதுவுமே என் கையில் இல்லை, எல்லாமே இறைவா உன்னுடைய விருப்பப்படி நடக்கட்டும்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையில் நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. வார்த்தையில் சொல்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம லைஃப்பை ஒரு மாதிரி பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அதில் ஒரு விஷயம் எப்படி மாறி நடந்தாலும் உடனே நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் அங்கே ஓடிதுன்னா உடனே நமக்கு கஷ்டம் வருது. அப்போது வர விஷயத்தை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது, நான் எதிர்பார்க்கவே வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலை அப்படின்னா நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. வர விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில டைமில் நம்ம எதிர்பார்த்தபடியே நடந்தாலும் நமக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்குதுன்னா அடுத்து இருக்க எல்லா விஷயங்களும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடக்கணுன்ற ஆசை வரும் இல்லையா? அந்த ஆசை வந்துட்டு பேராசையாக மாறும். அப்போ அது எந்த அளவுக்கு ஆசை வலுப்பெறுதோ, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நமக்குள்ளே உருவெடுக்குதோ அந்த அளவுக்கான துன்பம் அது நடக்கலைன்னா நமக்கு வரும் அப்படின்றாங்க. எப்போவுமே இறைவனுடைய பிளான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பணுன்னா நமக்கு எல்லா விஷயங்களுமே ரொம்ப சரியாக தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை வரும். அப்போ நமக்கு இந்த எதிர்பார்த்த விஷயம் நடக்காதப்போ நமக்கு இந்த வலியோ கஷ்டமோலாம் வராது. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நான் 12th முடித்தோடனே மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும், எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, தேடணும். பட் ஆனால் அப்போது முடியல, சீட்டு கிடைக்கல. ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்தாச்சு. ஸோ பிஜி யூஜி பிஎட் எல்லாம் முடித்தாச்சு. பிஜி முடிக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன், வேலைக்கு போனேன். ஒரு 3 days தான் போயிருப்பேன், ரிசைன் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல 12th அப்போ மெடிக்கல் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்கே ஓடிதா. அது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கான அது என்னமோ தெரியாது, எப்பயுமே எதுவுமே உரைக்காது, அப்படியே போகிற போக்கில் போயிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு போயிட்டு நிற்கும் போதும் பார்த்திங்கன்னா எனக்கு அப்போல்லாம் மணியோட வேல்யூ என்ன, சொசைட்டி என்ன எதுவுமே தெரியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்ததால் எதுவுமே தெரியாது. ஸோ என் ஹஸ்பண்ட் வேணான்னாரு, விட்டுட்டு வந்தாச்சு. அப்போது ஆனால் சுற்றி இருக்க எல்லாருமே, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இங்கே அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு உடையுது. நம்ம பொண்ணு இப்படி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க, அது உடையுது. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு அது வருத்தத்தை கொடுக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வாழ்க்கை போகிற போக்கில் இறைவன் போட்ட பிளானில் வரும்போது தான் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல்குள்ளே வந்து அம்மா கிடைச்சி இப்போது ஒரு உருப்படியான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அப்போது என் லைஃப்பில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தது, இல்லை எங்கள் வீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நடந்திருந்தது அப்படின்னா என் லைஃப் இன்றைக்கி இப்படி இருந்திருக்காது. ஒன்று ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்ல ஒரு சீஃப் டாக்டராக உட்காந்து மருத்துவம் பார்த்துட்டு இருந்திருப்பேன், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்திருப்பேன். அப்படி இல்லாட்டி நல்ல ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பேன், இல்லை ஃபாரினில் போய் வேலை செஞ்சுருப்பேன். ஆனால் எதுவுமே இன்றைக்கி ஒரு இறைவனோடு ட்ராவல் பண்ணுற இந்த விஷயத்தோட ஒப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ இங்கே இறைவனோட பிளான் தான் வந்து நடந்திருக்கு. அப்போது நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து ஓடும்போது தான் இறைவனோட பிளான் என்னமோ அது பர்ஃபெக்டாக நடக்குது. இதுக்கு நடுவில் நாம் தேவையில்லாமல் நாமளாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அது நடக்கலை அப்படின்றப்ப நாமளாக வருத்தப்பட்டுக்கிறோம். இந்த விஷயத்தை நம்மளோட குழந்தைங்களோட விஷயத்துலேயும் நாம் அப்ளை பண்ணிக்கணும், கவனமாக இருக்கணும். ஸோ என் குழந்தை இப்படி தான் இருக்கணும், இதுதான் படிக்கணும், இப்படி தான் வரணும், இவ்வளோ பெரிய ஆளாக வரணும், அவ்வளோ பெரிய ஆளாக வரணும். நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஃப்ரீயாக கடவுள் கையில் விட்டுருங்க. அந்த ஆத்மா எதுக்கு பிறந்ததுன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தான் தெரியும். அதை எப்படி வழி நடத்தணுமோ அவர் நடத்திப்பார். அதோடைய பிளான் என்ன, அது அவரோட குழந்தை, இது முதல்ல என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிடிச்சி வைக்கிறோமோ அவ்வளோ வலி, அவ்வளோ கஷ்டம். ஸோ அது ஒரு தனிப்பட்ட ஆத்மா. இன்றைக்கி இந்த ஜென்மத்தில் உங்கள் வயிற்றில் வந்து பிறந்திருக்கு, போன ஜென்மத்தில் எங்கே இருந்தது, அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் எங்கே இருந்தது, அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் எங்கே இருக்க போகுது, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போது முழுமையான சரணாகதி, இறைவா இது உன்னோட குழந்தை, இது என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும், எங்கே இருக்கணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ, அவ்வளோதான். என் குழந்தை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சின்னதாக கூட நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வளர்த்துக்கவே கூடாது. அப்படி வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற வழியை நாம் அனுபவிச்சாகணும். அதே மாதிரி எதிர்பார்த்த விஷயமே நடந்தால் கூட நமக்கு அடுத்து கஷ்டம் வரும். ஸோ அது அடுத்தடுத்து எல்லா விஷயங்களையும் அதே மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா தோல்வியே பார்க்கல,
எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாகவே வந்துட்டுருக்கு. அப்போது ஒரு டைம் ஃபஸ்ட்டு வருது, அப்போ அடுத்தடுத்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாகவே வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குது. அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாகவே வருது. இப்படி இந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு நாளைக்கு அதனால் ஃபஸ்ட்டாக வர முடியல, தோக்குது அப்படின்னா அந்த ஏமாற்றத்தை அதால் தாங்கிக்கவே முடியாது. இப்போது ஃபஸ்ட்டாக வந்து, செகண்டாக வந்து, தேர்டாக வந்து, இல்லை லாஸ்ட்டாக வந்து இப்படியெல்லாம் பழகின ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த சுச்சுவேஷனில் விட்டாலும் எத்தனாவது பிளேஸில் வந்தாலும் அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு என்னன்ற மாதிரி மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஃபஸ்ட்டாகவே வந்த ஒரு குழந்தை இருக்குது பாருங்கள். ஏன்னா ஒரு டைம் ஃபஸ்ட்டு வருது, எதிர்பார்த்தது நடந்துருது, அடுத்ததும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு அது எதிர்பார்க்குது. அந்த எதிர்பார்ப்புகளும் நடந்துக்கிட்டே வரும்போது நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு தான் சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் ஆகிடும். அந்த விஷயம் ஒரு இடத்துல பிரேக் ஆகுது அப்படின்னா அது அந்த குழந்தைக்கு பெரிய அடியாக இருக்கும். அதை தாங்கவே முடியாது. அப்போது எந்த அளவுக்கு இந்த எதிர்பார்ப்பு வளருதோ அந்த அளவுக்கு நாம் வலியை அனுபவிக்கணும். அப்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத அதிகமாக வைக்கக்கூடாது. இது பெரிய பெரிய விஷயம் மட்டும் இல்லாமல் வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் அப்ளை ஆகும். நம்ம வாட்ச் பண்ணால் தெரியும், நம்ம மைண்டு டக்குன்னு சொல்லிட்டு அப்செட் ஆகும். இப்போ ஒரு பார்லருக்கு போகிறோம், ஐப்ரோ பண்ணலான்னு நினைக்கிறோம். நம்ம போகும்போது அந்த பார்லர் மூடிருக்குன்னா, இப்போது நம்ம இவ்வளோ ஐப்ரோ பண்ணலான்னு வந்தோமே, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோமே, பண்ண முடியலையான்னு சொல்லி டக்குன்னு அப்செட் ஆகும். அப்போது நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம்? ஒன்று அந்த பார்லரில் தான் பண்ணணும், சரி அந்த பார்லரில் தான் பண்ணணும், அங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு ஆப்ஷன் இருக்குது, பக்கத்தில் வேறு பார்லர்லேயும் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பார்லரில் போய் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இது இல்லையா, நெக்ஸ்ட்டு என்ன, டக்குன்னு அடுத்த செகண்ட் மூவ் ஆன் ஆகிடணும். அந்த விஷயத்துலேயே அப்செட் ஆகி உட்காரக்கூடாது. இன்றைக்கி சண்டே நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கோம். ஹஸ்பண்டுக்கிட்ட போயிட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறோம். அவர் வாங்கிட்டு வர மாட்டேன், டயர்டாக இருக்குது, நான் போகல, இன்றைக்கி வேண்டாம், ஏதாச்சும் சொல்கிறான்னா டக்குன்னு நமக்கு ஒரு கோவம் வரும். ஸோ காரணம், நம்ம இங்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம், அது நிறைவேறலை அப்படின்றப்ப நம்மளால் அதை நான்வெஜ் ஏன்னா நான்வெஜ் சாப்பிடணும்னு மைண்ட் செட் ஆகிடும். அப்போது அந்த டேஸ்ட்டு, அந்த ஆசையெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். அப்போது அது நடக்காது அப்படின்றப்ப டக்குன்னு நமக்கு ஒரு கோபம் வரும். அப்போ நாம் கொஞ்சம் கான்ஷியஸாக, ஓகே இப்போ என்ன, இன்றைக்கி சாப்பிட்லன்னா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், பரவாயில்ல, சரி இன்றைக்கி என்ன இருக்கோ அதை சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி அந்த மனசு தான், நம்ம மனசை எல்லாத்துக்கும் அந்த வளைவு நெளிவோடு வச்சுக்கணும். நாம் இது இல்லையா, டக்குன்னு ஓகேன்னு சொல்லி அடுத்த விஷயத்தை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க பழகி இருக்கணும். அப்படி பழகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த மனசு வந்துட்டு கஷ்டப்படாது. இப்போ இதே இடத்துல நம்ம அதை பழகலை அப்படின்னா கோவம் வரும்போது அவங்ககிட்ட நம்ம திட்டுவோம், ஏன் உங்களால் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு. இது தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனையாகும், தேவையில்லாத மன உளைச்சல் வரும் இல்லையா. அப்போ இது எல்லா விஷயங்களையுமே ஈஸியாக கட் பண்ணிடலாம் நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கிறதால. ஸோ அதுதான் இப்படி குழந்தைங்களுக்கும் நம்ம பழக்கணும். முதல்ல ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அது கிடைச்சே தீரணும்னு நினைக்காத, இல்லைனாலும் பழகிக்கோ. ஓகே இப்போ இல்லைண்ணா அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி ஈஸியாக அந்த மைண்டை வந்துட்டு விட்டுட்டு அடுத்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண பழகு, ஃப்ரீயாக விடுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து பழக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், நம்ம மைண்டை எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமது செயல்களுக்கு பலவிதமான பலன்கள் விளைவதற்கு வாய்ப்புள்ளது. உதாரணமாக, நமக்கு நோய் வந்துவிட்டது, மருத்துவர் அதற்கு மருந்து தருகிறார். மருந்தை சாப்பிட்டால் பூரணமாக குணமாகி விடுவோம் என்றே நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதற்கு பலவிதமான பலன்கள் விளையலாம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் எந்த விதமான பலன் விளைந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நோய் பூரணமாக குணமாகலாம், நோய் ஓரளவு குணமாகலாம், நோய் குணமாகாமல் போகலாம். மருந்து சாப்பிடுவதால் அலர்ஜி, வேறொரு வியாதி தோன்றுதல், பக்க விளைவு போன்ற ஏதாவது ஒரு சிக்கல் நேரலாம். இதை எல்லா செயல்களுக்கும் பொருந்தும் வகையில் பின்வருமாறு கூறலாம். எதிர்பார்த்த பலன் விளையலாம், எதிர்பார்த்ததற்கும் மேலான பலன் விளையலாம், எதிர்பார்த்ததை விட குறைந்த பலன் விளையலாம், பலன் எதுவும் விளையாமல் போகலாம், எதிர்பார்ப்பதற்கு நேர்மாறான பலன் விளையலாம். ஆகவே நமக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படும் போது அதற்கு மேற்கூறிய பலன்களில் ஏதாவது ஒன்றுதான் விளையும் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அந்த பலனை மன அமைதியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த கோட்பாட்டை முழுமையாக கடைபிடிப்பதுதான் உண்மையான மனப்பக்குவமாகும். என்ன பலன் விளைந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றால் அது நம் மனது பக்குவப்படவில்லை என்பதை குறிக்கும்.
ஸோ ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதோடைய பலன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஒரு வியாதியோடு போகிறோன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் கண்டிப்பாக சரியாயிடுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அப்படி தான் சரியாகி ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ போகும்போதே எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பான்மை வரணும், அவ்வளோதான். இதில் என்ன சொல்லிடலாம், நோய் பூர்ணமாக குணமடைஞ்சிடலாம், இல்லை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகலாம், இல்லை குணமாகாமலே போகலாம். அப்படியும் இல்லாட்டி குணமாகலனாட பரவாயில்ல, சைடு எஃபெக்ட் ஏற்படலாம். ஓகேங்களா, நிறையா மெடிசன்ஸ் சைடு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அலர்ஜி க்ரியேட் பண்ணோம், நமக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் வியாதியெல்லாம் கூட உருவாக்கி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் கூட க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த மாதிரி காமனாக எடுக்கும்போது ஒரு செயல் செய்கிறோன்னா நம்ம எதிர்பார்த்த விளைவு ஏற்படலாம், இல்லை எதிர்பார்த்ததோட பெஸ்ட்டாக முடியலாம், எதிர்பார்த்தோட கொஞ்சம் விளைவு கம்மியாகவும் இருக்கலாம் ரிசல்ட் நமக்கு. ஓகேங்களா, இல்லை ரிசல்ட்டே இல்லாமல் ஃபெயிலியராகவும் ஆகலாம். அப்படியும் இல்லாட்டி நாம் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக கூட போய் முடியலாம். அப்போது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் மென்டாலிட்டி இருந்துட்டாலே ஒரு விஷயத்தில் நமக்கு அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது வராது. இந்த ரூல் எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். இப்போ ஒரு சமையலே சமைக்கிறோம் அப்படின்னா கூட சாப்பாடு நல்லா வரலாம், இல்லை ஒஸ்ட்டாக வரலாம், இல்லை ஓரளவுக்கு நல்லா வரலாம், இல்லை பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அம்மாவே இறங்கி செஞ்சு செம்ம டேஸ்ட்டில் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்படி என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போது எல்லா சூழ்நிலைகளிலுமே எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பான்மை வேணும். இந்த ஏற்றுக்கிற மனப்பான்மை அப்படிங்கிறது நம்ம தனியாக நின்னா கூட வரது கஷ்டமாக இருக்கும். நம்ம அம்மா கூட இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடுது இல்லையா. ஸோ எது நடந்தாலும் அம்மா இன்றைக்கி நீ இதை கொடுத்துருக்க, இப்போ ஒரு பிரேம பக்தியை நம்ம செஞ்சிட்ருக்கோன்னா கூட நமக்கு ஒரு சில டைமில் அம்மா ஃபீலிங்ஸ் வாரி வாரி கொடுக்கலாம். ஒரு சில பேர்த்த பார்த்திங்கன்னா விஷுவலைசேஷன்லேயே அப்படியே வாழ வைக்கலாம். ஒரு சில பேர்த்த பார்த்திங்கன்னா அம்மா விரக வேதனையில் போட்டு வச்சுருக்கலாம். ஒரு சில பேர்த்த பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்படி இப்போ நான்லாம் இருக்குன்னா கூடவே கிருஷ்ணா கூடவே ட்ராவல் பண்ணுற அம்மா கூட இருக்கேன், எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இந்த வீடியோஸும் போட்டுக்கிட்டு இதிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி அம்மா பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழியை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ரொம்ப ஃபீலிங்ஸ்லேயே மிதக்கிறவங்கள பார்த்து ஐயோ என்னடா அது இவங்க எந்நேரமும் ஃபீலிங்ஸ்லேயே மிதக்கிறாங்களே, நமக்கு இது இல்லையே அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு ஒரு வலி வரும், ஒரு ஏமாற்றம் வரும். அங்கே ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நமக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது இல்லாதப்போ நமக்கு கஷ்டமாகுது. அப்போது முழுமையான சரணாகதி, அம்மா எனக்காக இதை கொடுத்துருக்கா, இந்த வழி, இந்த ஃபீலிங்ஸு, இந்த நேரம், இந்த ட்ராவல், ஸோ இந்த வீடியோ போகிறதா இருக்கட்டும், இல்லை கிருஷ்ணா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வழியில் அம்மா என்னை போட்டு வச்சுருக்கா. ஸோ இதுதான் எனக்கு பெஸ்ட்டு. ஏன்னா இறைவனை விட எனக்கு பெஸ்ட்டான விஷயத்தை என்னால் கூட சூஸ் பண்ண முடியாது. ஒரு குழந்தைக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும், குழந்தைக்கு தெரியாது. அந்த மாதிரி இறைவனுக்கு தான் நமக்கு எது நல்லதுன்னு தெரியும், நமக்கு தெரியாது. அப்போது அம்மா கொடுத்த விஷயத்தை முழுமையாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணணும். நம்ம பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணாலோ, இல்லை இந்த அம்மா கொடுத்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு தான் கஷ்டம் இல்லையா. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ நம்ம குழந்தைகளோட ஃபஸ்ட் ரேங்க் வரணும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஆனால் குழந்தைய பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் தான் வரணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அதால் முடிஞ்ச அளவுக்கு அதை படித்து வரும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் வரல, ஏன் என் குழந்தை இப்படி இல்லை, ஏன் என் குழந்தை எப்படி இருக்குது, எதுவுமே நோ மோர் கொஷின்ஸ். ஸோ எல்லா விஷயங்களுமே இது அப்படியே பொருந்தும். எது கிடைச்சாலும் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய பிரசாதமாக நினச்சி முழுமையாக அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே அந்த மனப்போராட்டம் அப்படிங்கிறதே இருக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ரூலை நம்ம முழுசாக கடைப்பிடிச்சிட்டோம்னாலே இதுதான் பார்த்திங்கன்னா மனப்பக்குவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எந்த பலன் கிடைச்சாலும் அதை மன அமைதியோடு ஏற்றுக்கணும். ஸோ இதுதான் மனப்பக்குவம், உண்மையான மனப்பக்குவமே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்த பலன் கிடைக்கல அப்படின்னா அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல, நம்ம இன்னும் மனப்பக்குவம் அடையலை அப்படின்னு சொல்லி அர்த்தமா. சில விஷயங்களில் நாம் பக்குவப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது தவிர மனதாலும் உணர்வாலும் நாம் பக்குவப்பட வேண்டும். நமது உடல் உயரமாகவும் பருமனாகவும் வளர்கிறது, ஆனால் மனது வளர்வதில்லை என்று அம்மா கூறுகிறார். நமது மனதையும் உணர்வையும் பக்குவப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஸோ இது வெளிப்புற விஷயங்களில் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. நம்ம உடம்பு வளருது, நல்லா உயரமாக வளருது, நல்லா வெயிட்டாக வளருது, ஆனால் நம்ம மனசு வளர்றதே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வெளிப்புற விஷயங்களை மட்டும் பக்குவப்படாமல் நம்ம மனசாலையும் நம்மளுடைய உணர்வாலையும் நம்ம பக்குவப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு நாளுக்கு நாள் முயற்சி பண்ணணும். ஸோ அந்த பக்குவப்படுத்துகிற முயற்சி தான் நம்ம சொல்கிற அந்த விழிப்புணர்வு. ஓகேங்களா? ஸோ பக்தி ப்ளஸ் விழிப்புணர்வு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுக்கு செம்ம ஷார்ட் ரூட்டு. ஒரு பக்கம் பக்தி பண்ணும்போது நம்ம தனியாக அந்த விழிப்புணர்வில் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நம்ம மனசு ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிடும், வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்போ எதையுமே அனுபவிக்கக்கூடாதா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும். ஆனால் இறைவனை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த விழிப்புணர்வை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம மனசு வேறு எதுக்குமே ஏங்காது. நமக்கு தேவையான எல்லாமே இறைவன் கிட்ட கிடைச்சிடும். நம்ம அம்மா இருக்கா, நம்ம இறைவன் நம்ம கூட இருக்கார். அந்த பக்தியே நமக்கு முழுமையான அந்த திருப்தியை கொடுத்துரும். அப்போ நம்ம வெளியில் போயிட்டு எதையும் தேட மாட்டோம். அப்போ விழிப்புணர்வாக இருந்து நம்ம மனசை வந்துட்டு அனலைஸ் பண்ணி சரியாக வந்து அந்த மனசை பக்குவப்படுத்துறது, நம்ம உணர்ச்சிகளை வந்து அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது பொருந்தாத இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது. ஸோ இன்றைக்கி நாம் 2 டாபிக் பார்த்துருக்கோம், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மனுஷங்களுடைய எல்லா ஆசையும் நிறைவேறினா உலகத்தில் சமநிலை இல்லாமல் போயிடும். ஆக்சுவலாக வெளிப்புறத்துலேருந்து நம்ம அனுபவிக்கிற சுகமெல்லாம் சுகமே கிடையாது. உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மானந்தம் தான் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. அடுத்தது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, நம்ம எதிர்பார்த்து நிறைவேறலை அப்படின்னா நமக்கு கவலை வருது, ஏமாற்றம் வருது. எதிர்பார்த்து நிறைவேறினா அதை விட பெரிய கவலை வருது. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய எதிர்பார்ப்புகள் உருவாகும், எல்லாமே நிறைவேறணும்னு ஆசைப்படுவோம். அப்போ அது இதை விட அதிகமான கவலையாயிடுது. அப்போது எப்பயுமே ஒரு விஷயத்தை என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற முழுமையான மனநிலையில் இருக்கணும். எல்லா விஷயங்கள்லையுமே எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆனாக நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த அக்செப்டன்ஸை முழுமையாக வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. கடைசியாக இது எல்லா விஷயத்துக்கும் ஒரே சொல்யூஷன், பக்தி ப்ளஸ் விழிப்புணர்வு. இந்த இறைவன்கிட்ட நம்ம அம்மாக்கிட்ட முழுமையான சரணாகதி, அந்த பக்தியில் சரணாகதி அடைஞ்சி விழிப்புணர்வோடு நம்ம மனசை அனலைஸ் பண்ணும்போது இது எல்லா விஷயங்களையுமே ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறத வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? பொருந்தாத இயல்புகள் அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்காக வருது, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.